அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு அடுத்த 30 நாட்களில் யாரும் எதிர்பாராத சுக்கிர யோகம் பெறப்போகும். கடகராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளில் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் தனது ஆட்சி வீடான ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. அதாவது மிதுன ராசியில் சுக்கிரனும் குரு பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. கடகத்தில் சூரியனும் புதனும், சிம்மத்தில் கேதுவும், கன்னியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி, தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பது இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோக அருளக்கூடியவர் என்றும் போற்றப்படுகிறார். ஒருவருக்கு பொன், பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரனாகும். அசுரகுரு சுக்கிரன் ஆவார். இவர் இகலோக ஆசையை அளிப்பவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையும் ரசனையும் அளிப்பவர். ஆடல், பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவக்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன், நடிகர்கள், கலைத்துறைக்காரகன், ஓப்பன் பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள். சுக்கிரன் என்றால் வெள்ளை என்று பொருள். வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன். சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன். இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன். விடியற்காலை பொழுதை குறிப்பவரும் இவர்தான். வான்மண்டலத்தில் விடியற்காலை பொழுதில் சுக்கிரன் தெரிகிறார். அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான். காமத்திற்கு காரகன் சுக்கிரன், கலத்திரக்காரகன் சுக்கிரன். சுக்கிரன் இல்லற வாழ்க்கைக்குரியவர். சுக்கிரன் மனைவியோ தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகிறவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவன் சுக்கிரன். வாகன வசதிகளை அளிப்பவர். அது மட்டும் இல்லாமல் மிக உயர்ந்த வாகனமா, நடுத்தரமான வாகனமா, கடைநிலை வாகனமா, ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பிடுபவரும் இவர்தான். ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர். இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான். கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான். ஜாதகத்தில் சுக்கிரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர். அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கு, அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்த மகிழும் ஆற்றலையும் வழங்குவார். மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் கலத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமை கொடுப்பவர். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம். லக்னத்திற்கு 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிக பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும். அதே நேரத்தில் நீச்சம் 6, 8, 12 போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், தனவிரயம், கௌரவ குறைவு
குறைவு, அவமரியாதை, மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடுபலன்கள் ஏற்படலாம். ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும். சில கிரகங்கள் அதன் ஆதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றால், பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கிரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிட்டும். அதேபோல் கார், பங்களா, நிலம், பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய். ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள், அடுக்குமாடிகள், சொகுசு பங்களாக்கள், தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கிரன் ஆவார். ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் இருந்தால்தான் இதே போன்ற வசதியான யோகம் கிடைக்கும். அதேபோல் சுக்கிரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள், ஆடம்பர கார்கள், சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும். சுகங்களை தரக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம். அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்கள் அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குபவர் சுக்கிரன். இவர் கலை உணர்வார், இன்பம் உண்டாக்குவார். அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்தக்கூடியவர். கலை அம்சமுள்ள பொருட்சேர்க்கையால் தரக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் தற்போது மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி சஞ்சரிக்கிறார். அந்த வகையில் கடகராசினியர்களான உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். லாபாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கதாங்க செய்யும். வீடு மாற்றமும் இடமாற்றமும் வந்து சேர இருக்கு. மன வலிமை குறையுங்க. நீங்கள் எதிர்பாராத செலவுகளால் சில நேரங்களில் தடுமாற்றம், கைமாற்று வாங்கும் சூழல்களும் உருவாகலாம். அரசு வழி பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அது மட்டுமில்லாமல் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவது ஆகிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதே போல கடகராசினியர்கள் கட்டிய வீட்டை பழுது பார்த்தல் போன்றவற்றில் கவனம் செலுத்தினால் வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட இயலுங்க. உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக கட்சியில் இருந்த நெருக்கடிகள் அகல இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு குறையுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடை விலக இருக்குது. பெண்மணிகளுக்கு பிரச்சனைகள் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உண்டு. வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை சென்று துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. எண்ணற்ற நன்மை உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.